Wish you a happy 50, Ram. Ram, they say life starts at 50. So another 50 ஆயிடுச்சு, என்ஜாய் பண்ணுங்க. We both are a bundle of conflicts. நான் வந்து சவுத்துனா நீங்கள் வந்து நார்த்து, நீங்கள் வந்து ஒன்றிய அரசுனா நான் மாநில அரசு, நீங்கள் வந்து ரைட் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ரைட் ஆஃப் த லெஃப்ட். பார்த்தீங்கனாலே கொஞ்சம் நான் உட்காந்துருக்கேன் நான் சோஃபாவில். நீங்கள் வந்து பயங்கர ரிலீஜியஸ், நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல். நீங்கள் வந்து கீர்த்தனா சொல்கிறத கேட்பீங்க, நான் வந்து கௌரி சொல்கிறத கேட்பேன். நீங்கள் வந்து நான் வந்து ரொம்பவே கேடி, நீங்கள் கொஞ்சம் மோடி. ரெண்டும் ஒன்று தாங்கிறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இவ்வளோ கான்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து வி ஹேவ் ஒன் சிமிலாரிட்டி. வி போத் ஆர் வெரி யங் ஒரே வீட்டில் வாக்கப்பட்டிருக்கீங்க. அது வேற. பட் வி போத் ஆர் வெரி யங் லுக்கிங். நீங்கள் வந்து 50னா யாரும் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் 50னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. நான் 30னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ நம்ம இவங்களுக்காக நம்ம வந்து சாட்டையில் அடிச்செல்லாம் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அந்த கோமாளித்தனமாக நமக்கு தேவையில்லை. பட் அகெயின் யூ ஹாவ் அ கிரேட் லைஃப் அஹெட் ஆஃப் யூ. என்ஜாய் யர் 50 அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ஹாப்பி பர்த்டே ராம். 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. ராஜேஷ் சொல்கிறப்போ நான் சிரிச்சேனே ஒழிய நிஜமாகவே உங்களுக்கு 50னா யாரும் நம்பவே மாட்டாங்க. இன்னும் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கூட ஏஜ் ஆகாத மாதிரி அப்படியே எங்காவே மெயின்டைன் பண்ணுறீங்க. கீப் இட் அப். அப்புறம் ஹாப்பி பர்த்டே பாவா மாமா அப்படின்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி சொல்லி பழகலை. ஃப்ராங்காக சொல்லணுன்னா மேரேஜ் ஆன புதுசில் நீங்களும் தீபாவும் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்களும் நானும் எலியும் புனையுமா தான் இருந்தோம். பாவா சொல்லியிருக்கா, தீபா பாவான்னு சொல்லியிருக்காங்க. ஓ மை காட். நான் உங்களை பாவான்னு சொன்னதில்லை. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்னு கூட எனக்கு தெரியல. அதான் எலியும் புனையுமா நம்ம இருந்தோமா. பட் ஆனால் என்ன சொல்கிறது, பட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் நீங்களே புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நாங்கள் ஃபேமிலியாக 4 பேருமே கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்டிவ் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறோண்டா பேர் வழின்னு கொஞ்சம் எங்கள் பாசத்தை வெளிப்படுத்தியிருப்போம். ரொம்பவே எக்ஸென்ட்ரிக். யா, யூ கேன் கால் இட் ஹவெவர் யூ வாண்ட். ஆனால் இப்போ நமக்கு ஓரளவு நம்ம ஒரு சிங்கில் வந்துட்டோம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும். யா எக்ஸாக்ட்லி. சினிமாலலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியில் இப்படி அப்படின்னு அதெல்லாம் சினிமாவில் கேட்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டயலாகாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிஜமாவே அதுக்கு பக்கா எக்ஸாம்பிள்னால் அது நீங்கள் தான். வெளியில் ஒரு மாதிரி ரஃப்பாக டெரரான ஆள், பட் ஆனால் பேசிக்லி பயங்கர கேரிங். நீங்கள் உங்களோட லவ், உங்களோட கேர், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் சில சமயம் அப்படி இருக்குமே ஒழிய இத்தனை வருஷத்தில் அது பக்காவாக எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம், தீபா தலையில் அடிபட்டால் கூட தீபா தான் திட்டுவீங்க நீங்கள் வந்து. ஐயா அதை நாங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம். நம்ம அவ்வளவா ஒன்றா கூட சேர்ந்து இருந்த பீரியடுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்லேயே நான் ராஜேஷ்லாம் நாங்கள் யூஎஸ் வந்துட்டோம். நாங்கள் வந்த கொஞ்ச நாளில் நீங்கள் அங்கே ஜெர்மனி போயிட்டீங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தப்போ நாங்கள் அங்கே இல்லை. இப்போ எனக்கு சர்ப்ரைஸே அதுதான். வி ஃபீல் வெரி க்ளோஸ் வித்வுட் பீயிங் க்ளோஸ். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ வை ஐ ஃபீல் வெரி க்ளோஸ் டு யூ. யா, இப்போ அதாவது ஒரு ரிலேட்டிவ் அப்படின்னு பார்க்கறத விட நம்ம ஐ வுட் சே மோர் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நமக்கு அந்த ஒரு க்ளோஸ்னஸ் நல்லா உண்டாயிருக்குன்னே சொல்லலாம். ஆஃப்டர் மெனி இயர்ஸ் வி ஃபைனலி மெட் அட் பாரிஸ். டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் உங்கள் கூட இந்தியாவில் மெமரிஸ் அப்படின்னு யோசிச்சா எனக்கு மைண்டில் டெரராக வர்றது உங்கள் கூட காரில் போனது தான். ஓ மை காட், அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு போகிற வழியெல்லாம் வரவனெல்லாம் திட்டிக்கிட்டே வருவீங்களே, அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் நான் வந்துட்டு இருப்பேன். அதை மறக்கவே முடியாது. அப்புறம் கிட்ஸ் கிட்ட சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கிட்ஸ் அப்படின்னா ரொம்ப நல்லா பக்காவாக பார்த்துக்குவீங்க. அவங்க அப்படியே கிட்ஸாக மாறி நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்பெஷல் டேயில் நாங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது, we really really wanted to be there and celebrate this day. உங்களுக்கு சிச்சுவேஷன் தெரியும். வீட்டில் வந்து 1 2 3 4 5 6 7 கிட்ஸ் இருக்காங்க வீட்டில். அதனால ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிச்சுவேஷன் தெரியும். ஆனால் ராம், நாங்கள் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதுல எங்களுக்கு டவுட்டே இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் எங்களுக்கு நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்காக இன்னைக்கு யூ ஆர் கோயிங் டு ட்ரை தட். எஸ், நீங்கள் கேக் கட் பண்ணுறப்போ வி வாண்ட் யூ டு வேர் தட் அண்ட் டூ த கேக் கட்டிங். அது எங்களோட சின்ன விஷ். எஸ், நேரில் இருந்தால் வி ஆர் ஷுர் தட் வி would have made you do it. பட் ஆனால் இதை வந்து ஒரு சின்ன ஆசையாக நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் அதை பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இட்ஸ் பார்ட் ஆஃப் லிவிங் த 50. எஸ், ஸோ என்ஜாய் யுவர் 50, என்ஜாய் த ஸ்பெஷல் டே, விஷ் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ரிமைனிங் 50 வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி 50. ஹாப்பி 50. Bye now. Bye.